Hi all, welcome to our channel. If you are new here, let me give a குட்டி intro. நான் பிரீத்தி, a fellow banking aspirant. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஸ்கோரை நான் எப்படி பூஸ்ட் பண்ணேன், அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுனா நீங்களும் கட் ஆஃப் ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் நான் 10 மார்க்ஸ் கட் ஆஃப் விட லோவாக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எப்படியும் மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னா இங்கே நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லைக் இது வந்து PO ப்ரிலிம்ஸ்னாலே கஷ்டம், இது வந்து கிளியர் பண்ண முடியாது, கொஷின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும், நம்மளால் இந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் தான், இந்த லெவலுக்கு மேலே நம்மளால் அட்டம்ப்டே போட முடியாதுன்னு நீங்கள் எங்கெல்லாம் கேள்விப்பட்டாலும் யாரெல்லாம் உங்கள் காதுபட சொன்னாலும் அதை கேட்காதீங்க, கண்டுக்காதீங்க. பிகாஸ் அது வந்து கம்ப்ளீட் மித்து, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் PO ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, கிளரிக்கல் ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, 100க்கு 100 போடுறவங்க கூட இருக்காங்க. எல்லாமே நம்ம ஸ்பீடாக நம்ம எப்படி போடுறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த எக்ஸாமே டஃப்பு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? செகண்ட் விஷயம், நம்ம இருக்க அந்த 3 பேப்பர்லேயுமே லைக் அந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே வந்து நல்லா மாசாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எந்த ஒரு சப்ஜெக்டாக வீக்காக இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னால் அதுவுமே வந்து மித்து தான், நம்பாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு 2 சப்ஜெக்டில் ஆவரேஜாக இருந்தாலும் பட் அதுக்காக ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஒரு ஆவரேஜை நீங்கள் டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதோ 2 சப்ஜெக்டில் ஆவரேஜாக இருந்தாலும் ரிமைனிங் 1 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து நல்லா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அது போதும். லைக் என்னோட ஒரு 24 ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா மற்ற 2 சப்ஜெக்ட்டுமே லைக் 20 கூட டச் பண்ணியிருக்காது. பட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் சம்திங் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ என்னோட ஹாஃப் ஆஃப் த கட் ஆஃப்க்கு மேலேயே வந்து ஆக்சுவலி ரீசனிங் மட்டும் ப்ளே பண்ணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆர் நீங்கள் ஆப்டி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எனக்கு இங்கிலீஷ் தான் பயங்கரமாக வரும், மற்ற எதுவும் வராது அப்படின்னு கூட இருக்கலாம். நீங்கள் என்ன சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் ஹாஃப் ஆஃப் த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுற ரேஞ்ச் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறதே நீங்கள் என்ன தான் கொஞ்சம் சொதப்பினா கூட ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஓவரால் வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பிகினர், இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்கல, இப்போ தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், நான் மெயின்ஸ் லெவலில் வந்து எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் இப்போ போகக்கூடாது. நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் டெய்லி வந்து மார்க் எடுக்கணும். இப்போ இந்த மார்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. லைக் எப்படின்னா, நீங்கள் ஓனாகவே ஒரு மார்க் டெஸ்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதுவே ஃபுல் லென்த்தாக வந்து எடுக்கிறது ஒன்று இருக்குது. தென் செக்ஷனலாக எடுக்கிறது இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மார்க்ஸ் எப்படின்னா, லைக் இப்போ ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் அண்ணா வந்து கொண்டு வருவார். லைக் ஒரு ஃபுல் செஷன்ஸ் வந்து ஒரு 35 கொஷின்ஸை கொண்டு வருவார். நேம் வந்து டமால். நான் வந்து அதிகமாக ஃபஸ்ட்டில் அந்த டமால் வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ அந்த டமாலில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் இருக்கான். அவர் கொஷின் டிஸ்பிளே பண்ணுவார், எல்லாரும் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுவாங்க. தென் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார். அந்த செஷன் முடிஞ்சோட்டே ஒரு ஃபுல்லாக அவரோட அப்ரோச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவார். இது வந்து வீடியோ மார்க் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரியும் பார்க்கலாம். இன்னொன்று வந்து லைக் இப்போ கூட நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன் இல்லையா, நேற்று கூட அட்வான்ஸ் போட்டிருப்பேன். அது என்னென்னா, ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் சைட்டில் போயிட்டு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறது அவங்க எப்படி கொஷின் சூஸ் பண்ணுறாங்க, அண்ட் இந்த கொஷின் எப்படி எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணுறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை வந்து பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் வந்து இருக்குது. இது என்ன கேட்டால் இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எந்த அளவுக்கு பர்சனலாக மார்க் எடுக்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோ சொல்யூஷனில் போய் அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுவாங்க இல்லையா, அதை பார்க்குறது இம்பார்ட்டன்ட். தென் இந்த மாதிரி ஒரு ரியல் மார்க் டெஸ்ட் சைட்டில் வந்து கொஷின்ஸ் பிக் பண்ணி செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணி காட்டுறாங்க இல்லையா, இதுவும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓனாக போடும்போது நீங்கள் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண கரெக்டாக இருக்கும். தென் வீடியோ மார்க்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்ரோச்சே தெரியாமல் இருக்கும், அது அவங்க புதுசாக ஒரு அப்ரோச் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டை வந்து இந்த மார்க் டெஸ்ட் சைட்டில் போடுறத பார்க்குறப்போ என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஒரு 35 கொஷின்ஸ் டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி நம்ம அந்த கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணணும், லைக் எது ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணணும், அண்ட் எதை வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இவங்க போடுற அந்த மார்க்ஸ் எல்லாம் பார்க்க தான் நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 to 6 மார்க்காவது நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஏன்னா நீங்கள் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, அது ஒரு எக்ஸாமோட ஃபிலிம்ஸ் மட்டும் தான் போட போகிறீங்க. மற்ற எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்ம என்னதான் வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தாலும் லைக் அந்த பேசிக்ஸ் வீடியோஸ் அது ஒரு மாதிரி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு போகிறீங்களோ அப்போ தான் அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வந்து என்ன கேட்டால் நீங்கள் ஒரு டெய்லி வந்து ஒரு 2 to 3 மார்க்ஸ் ஃபுல் மார்க் நீங்களாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோ சொல்யூஷனில் மார்க்ஸ் சால்வ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ பர்டிகுலராக 1 or 2% மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நிறைய ஹிந்திலையும் வரும், நமக்கு ஹிந்தியில் வந்து லாங்குவேஜ் புரியாது, அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பட் என்னென்னு எனக்கு புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மதர் டங்க்கு, இப்போ நீங்கள் தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், வாட் எவர் யூ ஆர், ஸோ உங்கள் மதர் டங்கில் யாராவது இந்த மாதிரி சால்வ் பண்ணி போடுறாங்களா, அது ஓகேவா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. லைக் நீங்கள் வந்து ஒருத்தரையே தான் ஃபுல் சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை. இப்போ ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு ரீசனிங் பிடிச்சிருக்குன்னா அவங்களோட ரீசனிங் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு பர்சன் கிட்ட ஆப்டி பிடிச்சிருக்குன்னா அவங்களோட ஆப்டி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே பர்சனோட ஃபுல் வீடியோஸ் தான் பார்க்கணும்ல எந்த நெசசரியும் இல்லை.
எவரோட அப்ரோச் அண்ட் ஸ்டைல் அவங்க சொல்லிக் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்குது பிடிச்சிருக்கோ அது வந்து பாருங்கள். தென் இப்போ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா லைக் அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துக்கோங்க. லைக் அவங்க நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களா, லைக் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்களா, இல்லை பண்ணுற ரேஞ்சில் இருக்காங்களா. அவங்க இப்போது நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், அவங்களே வந்து ரொம்ப கம்மியாக தான் அட்டெம்ப்டே போடுறாங்கன்னா அதை நம்ம பார்த்து எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அந்த கம்மி டைமில் அவங்க அதிகமாக மார்க்ஸ் அட்டெம்ப்ட் போடுறாங்களா, லைக் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கேசஸில் இப்போ எனக்கே அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு போடும்போது பெருசாக அட்டெம்ப்டே வராது. ஒரு 4-5 கொஷின்ஸ் நான் கம்மி தான் போடுவேன். அது ஒரு மாதிரி கேமரா கான்ஷியஸு படிக்கும்போது ஏதோ வளரிடுவோம். லைக் நார்மலாக டெஸ்ட் எடுக்கும்போது பேசிகிட்டே போட மாட்டோம் இல்லையா, மைண்ட் ரீடிங் தான் பண்ணுவோம். பட் வீடியோ ஷூட் பண்ணும்போது பேசிகிட்டே போடுறதுனாலேயே கொஞ்சம் நிறையா இதாகுது. பட் அதெல்லாம் ஓகே தான். பட் பார்த்துக்கோங்க, லைக் நீங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸாக வந்து இருக்கணும். கம்மி டைமில் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறவங்க மாதிரி இருக்கணும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்க்க தான் நீங்களும் அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணுவீங்க. தென் வந்து வீடியோஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஆக்சுவலாக அந்தளவுக்கு பெருசாக யூடியூப்பில் கிடைக்காது. பட் ப்ரிலிம்ஸுங்கிறப்போ எல்லா சேனலும் வந்து கொடுப்பாங்க. சிடபிள்யூஜியில் ஜாக்கனா வந்து கொடுப்பாரு. தென் வந்து கேஆர் லாஜிக்ஸில் கனிஷனா கொடுப்பாரு. தென் அபித் சார் சேனல்லையும் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். வந்து டிஎன் பேங்கர்ஸில் வினோம்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஆர்ஆர்பி PO கிளியர் பண்ணி இப்போ ஜாப்ல இருக்காரு. அவருமே வந்து நிறைய ஆப்டிடியூட் வீடியோஸ்லாம் போடுவார். லைக் அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ரோச் வீடியோஸ் எல்லாமே அவரது நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் வந்து பாருங்கள். நீங்கள் ரேண்டமாக வந்து டெய்லி செஷன் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே வரும். அண்ட் நீங்கள் இப்போ ஃபீல்டில் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷனில் வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா யார் வந்து டெய்லி செஷன்ஸ் கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் வந்து நம்ம மார்க்ஸ் அண்ட் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண பூஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ தான் பண்ணேன்னா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா கைட்லியில் லைக் நான் சிடபிள்யூஜி ராயல் பாஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா PDF கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சிடபிள்யூஜினா நத்திங் பட் அந்த கைட்லி இருக்கு இல்லையா, கைட்லியோட சேம் ஒரு டிக்டோ தான் வந்து சிடபிள்யூஜி. இது வந்து இவர் தனியாக வீடியோ கோர்சஸ் வச்சிருப்பாரு, அவங்க வீடியோஸ் வேறையாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இதில் இருக்க டெஸ்டஸ் அண்ட் PDF கோர்ஸ் எல்லாமே சேம் டு சேம் ஒரே விஷயம் தான். கைட்லைனில் இருக்க அதே PDF கோர்ஸ் தான் சிடபிள்யூஜிலையும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு இந்த ஸ்கோர் பூஸ்டர் அண்ட் ப்ரிலிம்ஸ் செக்ஷனல் சொல்லிட்டு நிறைய PDF கோர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்குனே நிறையா இருக்கும், மெயின்ஸ்க்கும் நிறையா இருக்கும். நான் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ப்ரிலிம்ஸோட இந்த ஸ்கோர் பூஸ்டர்ஸ்லாம் வந்து எடுத்துப்பேன். இப்படி தான் நான் வந்து பண்ணேன். இப்படி பண்ணதுனால எனக்கு வித்தின் இயர்லேயே வந்து டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகி ஸ்கோரும் நல்லா பூஸ்ட் ஆச்சு. அவ்வளோதான். லைக் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகிருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தென் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். யூஸ்வலாக சொல்கிறது தான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துதான் அண்ட் என்ன விஷயம் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் ரிமைண்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் கைட்லி லைக் நான் PDF கோர்ஸ்லாம் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ இஃப் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்க பர்ச்சேஸ், எனக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி எதுவுமே லைக் ஒரு 0% நாலேஜாக இருக்குது, கைடன்ஸுக்கு ஆளே இல்லை நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் நானுமே இப்போ தான் ரிப்பீட்டர்ஸ் 3.4 வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 20 days ஆகுது நான் ஜாயின் பண்ணி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அதை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். கைட்லி கோட் வந்து எப்படி இருக்குது, தென் 1 week லேட்டர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், உங்களால் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் அஃபோர்ட் பண்ணி நீங்கள் அந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பண்ணி தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேட்ச் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த இயரோட எக்ஸாம் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயரோட எக்ஸாமும் அவங்க உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. ஸோ 2027 டிசம்பர் வரைக்கும் வர எல்லா எக்ஸாமுக்குமே வந்து உங்களுக்கு அவங்க படிக்க வைப்பாங்க, லைக் கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும், உங்களுக்கு PDF கோர்ஸும் வரும் அண்ட் அதிலேயே மார்க் டெஸ்ட்டும் இருக்குது, தென் வந்து வீடியோவும் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் கோட்டில் என்ன மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே வித்தின் டேவே வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோ சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லைக் நான் சொன்னேன் இல்லையா, யூடியூப்பில் போயிட்டு இந்த மாதிரி பார்க்கணும் பண்ணணும்னு, அது லைவாகவும் இருக்கும் அண்ட் ரெக்கார்டடாகவும் இருக்கும், ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈச் 25 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் இருக்குது, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பிகினராக இருக்கீங்கிறப்போ உங்களுக்கு அதுக்கான வீடியோஸும் வந்து இருக்கும், டாபிக் வைஸ் வீடியோஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் தென் செக் அவுட் தட். அவ்வளோதான், லெட்ஸ் வைண்ட் அப் திஸ் செஷன். See you all in the next video. Until then, this is Preeti signing off.